இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் சாலினி அந்த வெத்து வேட்டு விஜய்க்கு கொடுக்குற வெறித்தனமான முட்டை விட்டு வெளுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோவை ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே போட்டிருக்கணும், ஆனால் முடியலை. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அண்ணாச்சி பழம்னா 5-6 நாளில் அழுகி போயிடும், அதை சாப்பிட முடியாது. ஆனால் அல்வா அப்படி இல்லை, 5-6 நாளுக்கு அப்புறமும் அதே இனிப்போட தான் இருக்கும். அதே தான் இந்த விஜய்னா டாக்டர் சாலினி வகையரா கண்டென்ட்டுகளும் காலம் கடந்தாலும் இனிக்க தான் செய்யும். இன்னைக்கு அதை ரசிச்சு ருச்சிருவோம், என்ஜாய் பண்ணி தீர்த்துருவோம்ங்கிறேன். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். அதாவது சமீப நாட்களில் குறிப்பாக இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா இந்த அம்மா டாக்டர் சாலினி அந்த வெத்து வேட்டு விஜய்க்கு வெறித்தனமாக முட்டு கொடுக்குற கூத்தையெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. சில பல ஃபேஸ்புக் போஸ்ட்டுகள், சில யூடியூப் இன்டர்வியூகள்னு அந்த அம்மா பயங்கரமாக அணிலுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியுது. அந்த கன்றாவியெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மையில் இந்த அம்மா அணிலோட ஆதரவை நாடி தான் அணிலுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு தெரியுது. அணில்னா இன்டலெக்சுவல் ஃபேஸுகளை தேடினார்னா அதில் தன்னோட முகம்தான் முதன்மையாக வந்து நிற்கணுங்கிறதுக்காக தான் வெத்து வேட்டு விஜய்க்கு இந்த அம்மா வெறித்தனமாக முட்டு கொடுத்துட்டு தெரியுதுன்னு வைங்க. ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த பக்கம் அணிலோட அப்ரோச்சுங்கிறது டோட்டலாக வேறையாக இருக்குது. அதெல்லாம் யாரும் எனக்கு தேவையில்லை, இன்டலெக்சுவலும் தேவையில்லை, வேறு எந்த வெங்காயத்தானுகளும் தேவையில்லை. எனக்கு ஆதவ் அர்ஜுனாவும் புசி ஆனந்துமே போதான், அவங்களே என்னை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சுருவாங்கிற நினைப்போட அணில் அத்தோட நிப்பாட்டிக்கிறாரு. இந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு தெரியுது. இது சிறப்பாக பேசி அணில் கட்சியில் பொறுப்பை வாங்கி அப்புறம் சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி இதெல்லாம் நடக்கிறதா? கஷ்டம், நெம்ப கஷ்டம். இருந்தாலும் முயற்சி பண்ணுதுன்னு வைங்க, பண்ணிட்டு போகட்டான். இந்த அம்மாவுக்கு ஏதாவது கிடைக்குதா, இல்லை அந்த பக்கம் அணில்னா மொத்தமாக கடையவே இழுத்து சாத்திட்டு போறாரா அப்படிங்கிறதுக்கெல்லாம் காலம் தானே பதில் சொல்லணும். அது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு போகட்டான். நான் மேட்ருக்கு வர்றேன். அதாவது இந்த அம்மா ஒட்டு மொத்தமாக அணிலுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கிற அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் தொகுத்தீங்கன்னா ஒரே வரியில் முடிச்சிடலாம். இன்ஃபேக்ட் அந்த ஒரே வரியை அந்த அம்மாவே பல இடங்களில் சொல்லியிருக்குது. அதாவது அந்த அம்மா சொல்றதுங்கிறது ரொம்ப சிம்பிள். மக்கள் மேய்ப்பர்களுக்காக, ரட்சகர்களுக்காக காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த மேய்ப்பர் தான், அந்த ரட்சகர் தான் விஜய். நாமெல்லாம் என்ன பண்ணணும்னா இவங்க 2 பேர்த்தையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். கரெக்டாக கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அணிலை கொண்டு போய் அதிகாரத்தில் உட்கார வச்சிட்டோம்னா அவ்வளோதான், எல்லா பிரச்சனையும் தீந்துடும். அவர் அறுத்து தள்ளிடுவார், புடுங்கி நட்டுருவார். அவ்வளவுதான் அந்த அம்மா சொல்ல வர்றது. இதைத்தான் பல இடங்களில் பல மணி நேரங்கள் உட்காந்து உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்குது. அதாவது விஜய் கையில் அதிகாரத்தை கொடுக்காம நாம விட்டுறக்கூடாது, அந்த தவறை செஞ்சிடக்கூடாது. விஜயை விட்டா நம்மளை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேற யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த அம்மா பல வகையான வார்த்தைகளை போட்டு உருட்டி தள்ளுதுன்னு வைங்க. சரி, இதை கொஞ்சம் அன்பேக் பண்ணி பார்ப்போம். அதாவது மக்கள் உண்மையிலேயே மேய்ப்பர்களுக்காகவும் ரட்சகர்களுக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. எல்லாருக்கும் தெரியும், அவன் வாழ்க்கையை அவன் தான் பார்த்துக்கணும், எவனும் காப்பாற்ற போறதில்லை, எதுவும் நடக்க போறதில்லைங்கிறதெல்லாம் மனுஷனாக பிறந்த இந்த பூமியில் மனுஷனாக பிறந்த அத்தனை பேர்த்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அப்படியே மேய்ப்பர்களுக்காகவும் ரட்சகர்களுக்காகவும் காத்து கிடக்கிறாங்க. அந்த விளக்கண்ண விஜய் தான் மக்கள் நினைச்சாங்கன்னா இப்போ நாளைக்கு விஜய் அரசியல் விட்டு போயிட்டாருன்னு வைங்க, அவ்வளோதான், அத்தனை பேரும் சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்களா? நம்மளை காப்பாற்ற வந்த ரட்சகரே போயிட்டாரு, இனிமேல் நம்மளை யாரு காப்பாற்றுவாங்கன்னு மக்கள்லாம் மருந்து குடிச்சிட்டு செத்துருவாங்களான்னு கேட்குறேன். இல்லை, அடுத்த மேய்ப்பர் வர்ற வரைக்கும் இங்கே யாரும் சோறு தண்ணி சாப்பிடாம அப்படியே பொழப்பு தலை பார்க்காம படுத்தே கிடப்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் 90% மக்களுக்கு அவங்களோட பர்சனல் பிரச்சனைகளை தாண்டி மேக்ரோ லெவல் பிரச்சனைகள்லாம் என்னன்னே தெரியாது. அதை பற்றின புரிதல் ஏதாவது இருந்தால் தானே அதையெல்லாம் நம்மளால் தீர்க்க முடியாது, தேவதூதன் ஏதாவது வந்து தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு அதிகபட்சமாக மனுஷனுக்கு அவங்க பிரச்சனை தான், அதை அவங்க தான் தீர்த்துக்கணுங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். தேவதூதர்களுக்காகலாம் யாரும் ஏங்கி கிடக்கல. இதையெல்லாம் தாண்டி உண்மையில் இந்த மாதிரி ரட்சகர்கள் மேய்ப்பவர்கள்ங்கிறலாம் யாரு, அவங்க இந்த சமூகத்தில் எப்படி இருப்பாங்க? இப்பெல்லாம் மேய்ப்பர்கள் ரட்சகர்கள்லாம் யாருமே இல்லையா? 1000 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மேய்ப்பர்கள் ரட்சகர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள்ங்கிறவங்கலாம் இருந்தாங்களா? மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்கலாம் இருந்தாங்களா? இப்பெல்லாம் அப்படி யாரும் கிடையாதா? அப்படியான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏய்ப்பர்கள் இருக்கும்போது மேய்ப்பர்களும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த பக்கம் குடியை கெடுக்கிற கும்பல்னு ஒன்று இருக்கும்போது மக்களுக்கு நல்லது பண்ணுறவங்களும் மக்களோட மக்களாகவே இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் மேய்ப்பர்கள்னு கேட்டிங்கன்னா யாரால இன்னொரு மனுஷன்
பலன் பெறானா, யாரால இன்னொரு மனுஷனுக்கு பயனை கொடுக்க முடியுமோ, யாரோட சிந்தனை பறந்துபட்ட மக்களுக்கு பயன் தருதோ, யாரோட செயல்பாடுகள் பறந்துபட்ட மக்களுக்கு பயன் தருதோ எல்லாரும் மேய்ப்பர்கள் தான். பெரியார் ஒரு மேய்ப்பர் தான். அவர் என்ன பனையூர் பங்களாவில் படுத்தா கிடந்தார், மக்களோட மக்களாக தான் இருந்தார், மக்களுக்கு புரிகிற மொழியில தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவரை ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்கன்னு இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த திராவிட கட்சி தலைவர்களும் மேய்ப்பர்கள் தான். தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமூகத்துக்கு நல்லது பண்றதை பண்ணிட்டு தான் போனாங்க. இப்ப இருக்கிறவங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த பக்கம் ஏய்ப்பர்களை எல்லாம் சமாளிச்சு மேய்ப்பர்களா இப்ப இருக்கிறவங்களும் சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வானத்துல இருந்தெல்லாம் மேய்ப்பர்கள் குதிச்சு வர மாட்டாங்க. சினிமாவில் சீன் வைப்பாங்கல்ல, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, நீங்க தான் எங்களை காப்பாத்தி ஆகணும், வேலாயுதம் வருவாண்டா, வேலாயுதம் அந்த அநியாயத்தை எல்லாம் தட்டி கேட்பாண்டா, இந்த அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்கு வானத்திலிருந்து ஒருத்தன் குதிச்சு வருவாண்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெகுஜன மக்கள் வானத்தை நோக்கி அப்படியே கையை ஏந்தி கெஞ்ச, அதுக்கப்புறமா தேவ தூதர்கள் மாதிரி ரட்சகர்களும் மேய்ப்பர்களும் வந்து இறங்கி அநியாயத்தை அழிச்சு அப்படியே நீதியை நிலைநாட்டுவாங்களா? அப்படியெல்லாம் ஒரு கூந்தலும் கிடையாது. மேய்ப்பர்கள்ங்கிறவங்க எல்லா காலகட்டத்திலையும் எல்லா சமுதாயங்கள்லையும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க, இப்பயும் இருக்கிறாங்க. அவ்வளோதான். மேய்ப்பர்களுக்காக மக்கள் ஏங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இந்த இப்போ இருக்கிறவங்க தான் மேய்ப்பர்கள்னு தெரியாமையே ஏதோ ஆகாயத்திலிருந்து ஏதாவது மேய்ப்பர் வருவார்னு யாராவது ஏங்குனா அவங்க ஏங்கிட்டே இருக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் அப்படிப்பட்ட மேய்ப்பர்லாம் வரப்போகிறதே கிடையாது. வேணும்னா இந்த மாதிரி வெத்து வேட்டு விஜயெல்லாம் மேய்ப்பர் ரட்சகர்னு நினச்சி ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். மேய்ப்பர்கள்ங்கிற கதை, சீர்திருத்தவாதிகள்ங்கிற கதையெல்லாம் இப்படித்தான் நமக்குள்ளே தான் இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்களோட கருத்துக்கள் வீரியமாக வெகுஜன மக்கள்கிட்ட போய் சேரும். அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பல நேரங்களில் அது நீர்த்து போன வடிவில் இருக்கும். இந்த ஏய்ப்பவர்கள்லாம் கொஞ்சம் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மனித வரலாறு முழுக்க இப்படி மாறி மாறி தான் நடந்து வந்திருக்குதே தவிர மேய்ப்பர்கள் வானத்திலிருந்துலாம் வரமாட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த வெத்து வேட்டு விஜயெல்லாம் மேய்ப்பர்னு இந்த அம்மா சொல்லுதுன்னா என்ன கணக்கில் இந்த அம்மாவையெல்லாம் சேர்க்கிறதுன்னு எனக்கு தெரியல. மனநல மருத்துவத்தின் மேலே இருக்கிற மரியாதையே போயிடும் இந்த அம்மா தொடர்ச்சியாக இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சதுன்னா. மேய்ப்பர்களுக்கும் ரட்சகர்களுக்கும் உண்டான தகுதியில் 0.5% வெறும் 0.5% இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு இருக்குதா? ஏங்க சாலினி மேடம் இருந்தா காட்டுங்க. அதாவது 30 வருஷமா காசுக்காக சினிமாவில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் நடிப்பாராம். அதாவது எந்த சமூக பொறுப்பும் இல்லாமல், எந்த சமுதாய அக்கறையும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு கமர்ஷியல் சினிமாவில் காம்ப்ரமைஸே இல்லாமல் காசு மட்டும்தான் முக்கியம், எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, நான் கமர்ஷியல் சினிமா மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் தொடர்ச்சியாக சினிமா நடிப்பாராம். எந்த சமூக அக்கறையும் அவருக்கு இருக்காதான், எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்க மாட்டாராம். தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது மாதிரியான சீன்களை அவாய்ட் பண்ண மாட்டாராம். பெண்களை வாய்க்கு வந்தபடி பேசுவாராம். அரை டவுசர் போட்டிருந்தாலும் அவன் ஆம்பளை, முழு பேண்டே போட்டிருந்தாலும் நீ பொம்பளை, பொத்துனாப்புல தான் இருக்கணும் அப்படின்னு போகிற போக்கில் இத்து போன பீத்த கதைகளையெல்லாம் வசனம்ங்கிற பேரில் பஞ்சு டயலாக்குங்கிற பேரில் பேசிட்டு திரிவாராம். திடீர்னு ஒரு நாள் வந்து நான் தான் தேவதூதன், 1000 கோடியை விட்டுட்டு வர்றேன், உச்சத்தை உதறிட்டு வர்றேன், எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்பாராம். உடனே நாம் நம்பிக்கிட்டு பொச்சை பிடிச்சிக்கிட்டு போயிடணுமா, பின்னாடி போய் நின்றுக்கணுமா, இவர் தான் நம்மளை காப்பாற்ற வந்த ரட்சகரை அப்படின்னு நம்பிக்கிட்டு தெரியணுமா அப்படின்னு இவங்க நமக்கு சொல்கிறாங்க. என்னங்க மேடம் எங்களையெல்லாம் என்ன அந்த அளவுக்கு வடிகட்டின முட்டா கூந்தலானுங்கன்னு நினச்சிக்கிட்டீங்களா? அதாவது அணில் குஞ்சுகளா, விஜய் பற்றி சிம்பிளாக சொல்கிறேன் கேட்டுங்க. அதாவது விஜய்க்கெல்லாம் ஒரு சிறப்பும் கிடையாது. விஜய் அடிப்படையில் சில 1000 கோடி சொத்து வச்சிருக்கிற ஒரு பணக்காரர், அவ்வளோதான். இந்த மாதிரியான பணக்காரங்க தமிழ்நாட்டில் 1000 கணக்கில் இருக்கிறாங்க. 1000 கணக்கில் இருக்கிற சில 1000 கோடி சொத்து வச்சிருக்கிற 1000 கணக்கில் இருக்கிற அந்த பணக்காரங்களுக்கும் விஜய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ முருகப்பா குரூப் ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? HCL ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹட்சன் ஓனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டிவிஎஸ்க்கு யார் ஓனர்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க மாதிரியான ஒரு பணக்காரர் தான் விஜய். விஜய்க்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, விஜயோட பிஸ்னஸ் மாடலுங்கிறது டோட்டலாக வேற. விஜய்க்கு அவர் முகமும் உடலும் தான் மூலதனம், அதை யூஸ் பண்ணி தான் அவர் பணம் பண்ணுறாரு. அதனால விஜய் முகம்ங்கிறது தமிழ்நாடு முழுக்க பழக்கப்பட்ட ஒரு முகம், அவ்வளவுதான். இந்த சிறப்பை தாண்டி மற்ற பணக்காரங்களுக்கும் விஜய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முருகப்பா குரூப் ஓனர் நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன்னு சொன்னால் நாமெல்லாம் நம்புவோமா? யாரையா நீ என்னையா கதை கேட்போமா மாட்டோமா? அதைத்தான் இந்த விளக்கண்ண விஜய்கிட்டையும் கேட்கணும். வேற என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஒரே HCL ஓனருக்கும் விஜய்க்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கோடீஸ்வரங்களுக்கும் இந்த வீணா போன விஜய்க்கு என்னடா வித்தியாசம் சொல்லுங்கடா. HCL ஓனர் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு 2026 நான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொன்னா எதுலடா சிரிப்பீங்க? அப்புறம் இந்த வெத்து வேட்டு விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு நாங்க எதுலடா சிரிக்கணும்? என்னடா வித்தியாசம் சொல்லுங்க? இன்ஃபேக்ட் விஜயை விட அவங்க எல்லாம் பல மடங்கு பெட்ரு. ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கான பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பல கம்பெனிகளை வச்சிருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பல விஷயங்களை வாங்கி நம்மூர் ஆட்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அவங்களையெல்லாம் நம்பி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பொழைக்குது. இந்த வெத்து வேட்டு விஜய்கிட்ட அதுவும் கிடையாது. ஆயிரக்கணக்கான கோடிகள் சொத்து இருக்குதே தவிர இவரெல்லாம் மண்டபம் கட்டி வாடகை கூடுற குரூப்பு. அதாவது சினிமாவில் சம்பாதிக்கிற காசை அசையா சொத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ரெகுலர் இன்கம் பார்க்குற குரூப் தான் இந்த விஜய் வகைராக்கள்லாம். இதுல எல்லாம் பெரிய எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஒன்றும் இருக்காது. விஜய் கிட்ட இருக்கிற சொத்து மதிப்புக்கும் அவர் கொடுக்குற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. சில 100 பேர்த்துக்கு விஜய் வேலை கொடுத்தாலே பெரிய விஷயம். ஆனால் அவங்கெல்லாம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைக்கிறவங்க. அவங்கெல்லாம் விஜயை விட ஃபார் பெட்ரு. எந்த வகையில் இந்த ஆளை ஒரு அரசியல்வாதியை நம்பிக்கிட்டு ஆட்சியை கொடுக்கணும்னு அந்த அம்மா சாலினியும் சொல்லிட்டு தெரியுது. இந்த அணில் குஞ்சுகளும் அதை கேட்டு ஆர்வசம் அடைஞ்சிட்டு தெரியுறானுங்கன்னு எனக்கு தெரியல. இவர் 30 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காருல, அந்த இண்டஸ்ட்ரி அடைஞ்ச நன்மைங்கிறது தான் என்ன? விஜய் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் இந்த சிக்கல் இருந்தது, விஜய் தான் அதை தீர்த்தாரு. விஜய் ஒரு ஏற்பாட்டை பண்ணி இவங்களுக்கெல்லாம் சினிமாக்குள்ள இது ஒரு நல்லது பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த பிரச்சனைக்காக அரசாங்கத்துக்கிட்ட ஃபைட் பண்ணி விஜய் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த நல்லதை பண்ணியிருக்கிறாரு. ஏதாவது இருக்குதா? ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் இருந்தால் காட்டுங்க, பேசுவான். எதுவுமே இல்லாத இந்த வெத்து வேட்டுக்கு இந்த அம்மாலாம் உட்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்குது. விஜயெல்லாம் ஒரு வெத்து வேட்டுங்கிறது நம்மளை விட சாலினி மேடத்துக்கெல்லாம் தெளிவாக தெரியும். இருந்தாலும் ஏன் இது இப்படி முரட்டுத்தனமாக முட்டிக்கிட்டு தெரியுதுன்னா வேற ஒரு காரணம் இருக்குது. அதாவது அந்த பக்கம் திமுக இந்த அம்மாவை கண்டுக்கல. திமுக இந்த தடவை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது செய்வாங்க, சிறப்பாக நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் எதுவும் நடக்கல. அந்த பக்கம் டாக்டர் எழிலனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. தோழர் ஜெயரஞ்சனுக்கு மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஏதாவது நமக்கும் சிறப்பாக செய்வாங்கன்னு இந்த அம்மா எதிர்பார்த்தது. ஆனால் அவங்க கண்டுக்கல. அதனால தான் இப்படி வேலையை காட்டுது. பாரு, இந்த வெத்து வேட்டு விஜய ஊதுல நீங்கெல்லாம் அலறீங்களா இல்லையான்னு பாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியுது. அவ்வளவுதான். அதனால அணில் குஞ்சுகளா, விஜய்ங்கிற அந்த பச்சை தண்ணி ஒரு நாளும் பொங்காதுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெளிவாக தெரியும்டா. ஆனாலும் அது பொங்கும் உத்து பாருங்கன்னு சொல்லி உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்குது. நீங்களாம் உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. கண்ணு வேணும்னா பொங்குமே தவிர தண்ணி ஒரு நாளும் பொங்காது. பார்த்து இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்ணாவது தப்பிக்க. அவ்வளோதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.